வணக்கம் மக்களே! இந்தியாவில் முக்கியமான விமான சேவை நிறுவனமான தற்போது கடுமையான பண சிக்கலை சந்தித்து வருகிறது. இந்த பிரச்சனை தொடர்பான வழக்கில விசாரணை வந்தபோது, நிறுவனம் நீதிமன்றத்தில ஒரு முக்கியமான தகவல சொல்லியிருக்காங்க. எங்களிடம் உடனடியா கேஷ் இல்லை, லிக்விடிட்டி கிரன்ச் தான் இருக்குன்னு. அதனால பணமாக தொகையை செலுத்த முடியாது என்றும், பணத்திற்கு பதிலாக ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸை வழங்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்திருக்காங்க. அந்த சொத்தின் மதிப்பு சுமார் 144 கோடி. இந்த வழக்கின் பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது மாறன் மற்றும் ஸ்பைஸ்ஜெட் இடையிலான ஷேர் டிஸ்ட்ரிபியூட். ஏற்கனவே இது உத்தரவு வந்துருச்சு. ஸ்பைஸ்ஜெட் பார்த்தீங்கன்னா 380 கோடி ரூபா செலுத்த வேண்டும். ஆனா நிறுவனம் மீண்டும் வலியுறுத்தியது பணப்புழக்கம் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா எங்கள்ட்ட கேஷா இல்ல. அதுக்கு பதிலா நாங்க என்ன பண்றோம் பார்த்தீங்கன்னா சொத்தா குடுத்து இந்த பிரச்சனைய முடிச்சு விடணும்னு சொல்லிட்டு சமாளிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. நீதிமன்றம் இதுக்கு என்ன சொல்லியிருக்குன்னா இந்த முன்மொழிய உடனடியாக ஏற்க முடியாது. மேலாதிக்கம் விளக்கம் கேட்டிருக்காங்க. விசாரணை இப்பவும் கரண்டா நடந்துட்டு இருக்கு. இதே மாரிப்பட்ட ஒரு பெரிய நிறுவனம் கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்பவும் பணப்புழக்கத்தினால ரொம்பவும் டைட்டாவும் பிரச்சனையிலும் இருக்கிறாங்க. ஒரு பெரிய ஏர்லைன்ஸுக்கே இந்த பிரச்சனைன்னா, சாதாரண மக்கள் என்னென்ன பிரச்சனைய ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த இந்த மாரிப்பட்ட கன்டென்ட் பார்க்குறதுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டன தட்டி விடுங்க.